ஆஸ்பெக்ட் ஆஃப் அர்பன் சோஷியாலஜி, நகர்ப்புற சமூகவியல்ல நாம இதுவரைக்கும் வந்துட்டு அர்பன் சோஷியாலஜினா என்ன, அதனுடைய டெஃபினிஷன் என்ன, அதனுடைய ஆரிஜின் அண்ட் க்ரோத் என்ன மாதிரி இருந்திருக்கு, திங்ஸ், மெட்டீரியல், எவ்ரி திங் வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நெக்ஸ்ட் யூனிட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்ட் அண்ட் கிளாஸ், அதாவது ஜாதி அண்ட் வர்க்கம். கேஸ்ட் அண்ட் கிளாஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அஸ் அ அர்பன் சோஷியாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு ஜாதி அமைப்பு அப்படின்றது ஒரு எந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல இருக்கு, அதனுடைய குணாதிசயங்கள் என்ன, அதனுடைய தன்மைகள் எந்த மாதிரி இருக்கு, அதனால வந்துட்டு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துட்டு உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த கிளாஸ்ல வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போறோம். பொதுவாக வந்துட்டு ஒரு ஜாதி அமைப்பு அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம இந்து சமூகத்துல அது ஒரு முக்கியமான ஒரு பிரிவா இருக்கு. எல்லாருக்குமே தெரியும் ஜாதி அப்படின்றது என்ன, கேஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்றது. அந்த கேஸ்ட்ன்ற சொல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பானிஷோடைய வேர்டுல இருந்து தான் வந்துட்டு உருவாகிட்டு. கேஸ்டா அப்படின்ற ஒரு வேர்டுல இருந்து தான் வந்துட்டு கேஸ்ட் அப்படின்றத வந்துட்டு எடுத்திருக்காங்க. அதனுடைய ஸ்பானிஷ் வேர்டுடைய அந்த கேஸ்டா அப்படின்றதுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனம். அடுத்ததா சமஸ்கிருத வார்த்தை. சமஸ்கிருதத்துல அந்த கேஸ்ட்ன்றதுக்குரிய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வர்ணா. ஸோ வர்ணா அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த வர்ணாசிரம சிஸ்டம், வர்ணாசிரம கோட்பாடு, வர்ணாசிரம கொள்கை அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனுடைய அர்த்தம் என்ன, சமஸ்கிருத வார்த்தையில வர்ணா அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறம், அதாவது கலர் அப்படின்றத சொல்லக்கூடியது. பொதுவாகவே இந்த ஜாதி அப்படின்றது, இந்த கேஸ்ட் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா சதுர்வர்ணா அப்படின்ற ஒரு முக்கியமான சிஸ்டத்துல இருக்கக்கூடிய ஒரு அங்கமா இருக்கு. இப்ப நம்ம சதுர்வர்ணா அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்க்கணும். ஏன்னா சதுர்வர்ணா அப்படின்றது ஒரு 4 பிரிவுகளா அவங்க பிரிச்சிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நாம இன்னைக்கு வந்துட்டு வர்ணாண்டாவோ இல்லை கேஸ்டா, இனம் அப்படின்னாவே வந்துட்டு நிறைய பேருக்கு அதனுடைய அர்த்தம் வந்துட்டு புரியாது, வேற ஒரு மீனிங்ல எடுத்துக்கணும். பொதுவா இன்னைக்கு வந்துட்டு நம்மளுடைய அடிப்படையில என்ன வார்த்தையை வந்துட்டு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம வந்துட்டு வர்ணான்றதை இன்னைக்கு யாரும் யூஸ் பண்றது இல்லை, கேஸ்டான்ற வேர்டு வந்துட்டு நம்ம யாரும் பயன்படுத்துறது இல்லை, நிறம் அப்படின்றத வந்துட்டு நம்ம சொல்றது இல்லை. இப்ப எல்லாரும் என்ன மாதிரியான வார்த்தையை பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னா ஜாதி அப்படின்ற வார்த்தையை தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். அந்த ஜாதி அப்படின்றது சதுர்வர்ணான்ற ஒரு அமைப்புல இருந்து உருவானது. சதுர்வர்ணா அப்படின்றது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 4 விதமான சதுர்வர்ணா வந்துட்டு இருக்கு. அதுல முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு என்னென்ன 4 வகைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிராமின்ஸ், செகண்ட் வந்துட்டு சத்ரியாஸ், தேர்ட் வந்துட்டு வைசியாஸ், ஃபோர்த் வந்துட்டு சூத்ராஸ். ஸோ அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு சதுர்வர்ணா சிஸ்டத்துல ஒரு அந்த ஆரிஜின் ஆஃப் கேஸ்ட் சிஸ்டம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 அடிப்படையில இருந்து தான், இந்த 4 வகைப்பாட்டுல இருந்து தான் உருவாயிருக்கு. பொதுவாக வந்துட்டு இப்ப பிராமின்ஸ் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு சிவபெருமானுடைய நெத்தியிலிருந்து பிறந்தவங்க பிராமின்ஸ். சத்ரியாஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுடைய தோள்பட்டையில இருந்து, ஷோல்டர்ல இருந்து பிறந்தவங்க தான் வந்துட்டு சத்ரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வைசியாஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய வயிற்று பகுதியிலையும். ஃபைனலா இருக்கக்கூடிய சூத்திரர்கள், அதாவது சிவபெருமானுடைய பாதத்துல வந்துட்டு பிறந்தவங்களை தான் வந்துட்டு நம்ம சூத்திரர்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த 4 அடிப்படையில தான், இந்த 4 விதமான தன்மைகள்ல தான் வந்துட்டு இந்த ஜாதி அப்படின்ற கட்டமைப்பு வந்துட்டு உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்ப ஜாதி அப்படின்றது பொதுவாகவே ஒரு சதுர்வர்ணா அப்படின்ற ஒரு சிஸ்டத்துல இருந்து தான் நம்ம சொல்றோம். சதுர்வர்ணா அப்படின்றது வந்துட்டு 4 விதமான சதுர்வர்ணா இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா பிராமின்ஸ், சத்ரியாஸ், வைசியாஸ், சூத்ராஸ், இது 4 விதமான ஒரு சதுர்வர்ணா கோட்பாடு அப்படின்றது இருக்கு. இப்ப இதுக்கு வந்துட்டு ஒரு விளக்கம், கேஸ்ட்னா என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கிரேட் சோசியாலஜிஸ்ட் ஜிஹெச் கூலி அப்படின்ற ஒரு சோசியாலஜிஸ்ட் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜென்ரலாவே வந்துட்டு நம்மளுக்கு என்ன மாதிரியான அடிப்படையில ஜாதி அப்படின்றது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, ஜாதின்றது ஒரு பாரம்பரியமா ஒரு ஹெரிடிட்டரி ஆஸ்பெக்ட்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க பண்ணக்கூடிய தொழில்முறை சார்ந்த விஷயங்களை வச்சுதான் இன்னைக்கு ஜாதி அப்படின்ற ஒரு அமைப்பு வந்துட்டு பிரிக்கப்பட்டிருக்கு. அவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜாதி அப்படின்றது வந்துட்டு ஒரு ஒரு இனம், ஒரு இனத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அவங்க பண்ணக்கூடிய தொழில்முறை சார்ந்து என்ன தொழில் பண்றாங்களோ அவங்க இந்த ஜாதி அப்படின்றத பிரிச்சு வச்சிருக்காங்க. அதுதான் வந்துட்டு சோசியாலஜிஸ்ட் ஜிஹெச் கூலி அப்படின்றவர் என்ன சொல்றாங்கன்னா ஹெரிடிட்ரிக்கல் ஆஸ்பெக்ட்ல, அதாவது பாரம்பரியமா இப்ப வந்துட்டு
தாத்தா, அப்பா, அவருடைய மகன், அதுக்கடுத்து அவருடைய மகன். இந்த பாரம்பரியமா அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க பண்ணக்கூடிய தொழில் முறைகள். இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்துட்டு பாரம்பரியமா ஒரு சலவை தொழிலாளியா இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா தாத்தா, அப்பா, அவருடைய மகன் எல்லாரும் அப்படியே ட்ரெடிஷ்னலா இந்த பாரம்பரியம் சார்ந்து வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா அதே தொழிலை செஞ்சுட்டு வர்றாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க ஒரு இன மக்களாகவும் ஒரு ஜாதி மக்களாகவும் வந்துட்டு நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். இது மாதிரி நிறைய விதங்கள்ல இருக்கு. இப்ப முடிதிருத்தக்கூடியவர்கள் இருக்காங்க, இல்ல மண்பாண்டம் செய்யக்கூடியவர்கள் இருக்காங்க, இல்லைன்னா வந்துட்டு விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் வந்துட்டு நிறைய ஜாதியில அடிப்படையில வந்துருக்கு. இது எல்லாமே அவருடைய பார்வையில வந்துட்டு அவர் ஒரு டெஃபினிஷன் வந்து கொடுக்குறாரு. அதாவது பாரம்பரிய வகுப்புவாத தொழில்முறைகள் அடிப்படையில் பிரிக்கப்பட்டதான் வந்துட்டு இந்த கேஸ்ட் அப்படின்றது வந்துட்டு ஜிஹெச் கூலி அப்படின்றது வந்துட்டு டிஃபைன் பண்றாரு. அடுத்தது முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த கேஸ்ட் அப்படின்றது சோசியாலஜிக்கல் ஆர் அர்பன் சோசியாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சோசியல் யூனிட்ல வந்துட்டு அதாவது சமூக பிரிவுல வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடியதா இருக்கு. இப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு சின்ன இது இருக்கும், ஏன் வந்துட்டு நம்ம கேஸ்ட் பத்தி படிக்கணும், ஏன் அதனுடைய ஆரிஜினை பத்தி தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுலாம் நிறைய கேள்விகள் வந்துட்டு நம்மளுக்குள்ள இருக்கும். பிகாஸ் ஒரு ஹியூமன் ஆரிஜினை பத்தி நம்ம படிக்கும்போது அவருடைய தொழில் முறைகள் என்ன, அவருடைய திருமண முறைகள் என்ன, அவருடைய சடங்குகள் என்ன, சம்பிரதாயங்கள் என்ன, அவங்களுடைய வாழ்வியல் நெறிமுறைகள் என்ன, கொள்கைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன, அவங்களுடைய தொழில் முறைகள் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் வந்துட்டு ஒரு ஒரு மனித சமூகத்தை பத்தி நம்ம முழுமையா வந்துட்டு ஸ்டடி பண்ண முடியும். அதர்வைஸ் வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இன்னொரு விஷயத்த தெரியாம விட்டுட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளால ஒரு முழுமையான ஒரு விளக்கத்தை வந்துட்டு கொடுக்க முடியாம போகும். அப்ப ஜாதி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுகளின் அடிப்படையில ஒரு பிறப்பு சார்ந்து ஒரு தொழில்முறை சார்ந்து உருவாக்கப்பட்டதுதான் அப்படின்றத வந்துட்டு அனதர் சோசியாலஜிஸ்ட் ஆண்டர்சன் அப்படின்றவர் வந்துட்டு ஒரு விளக்கம் வந்துட்டு கொடுக்குறாரு, டிஃபைன் பண்ணியிருக்காரு. இப்ப ஏற்றத்தாழ்வு, அந்த ஏற்றத்தாழ்வு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன்னா எல்லா இடத்துலயும் வந்துட்டு ஈக்குவாலிட்டி அப்படின்றது வந்துட்டு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஆல் ஆர் ஈக்குவல், எவ்ரிபடி சேஸ் ஆல் ஆர் ஈக்குவல், பட் நோ ஒன் ப்ராப்பர்லி ஃபாலோ த சென்டென்ஸ் ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்ற சென்டென்ஸ் வந்துட்டு நோ ஒன் ஃபாலோ. பட் வேர்ல்டு ஆஸ்பெக்ட்ல வந்துட்டு இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே இருக்கு. நம்ம பாரதியார் சொன்னது மாதிரிதான் வந்துட்டு ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு இல்லைங்களா. அது வார்த்தையா இன்னைக்கு எல்லாருடைய மனசுலயும் இருக்கு. ஆனா அதை வந்துட்டு நம்ம யாரும் ஃபாலோ பண்றது கிடையாது. இங்க ஏற்றத்தாழ்வுகள் என்ன மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு? கல்வி சார்ந்த ஏற்றத்தாழ்வு இருக்கு, அதாவது ஜாதி அடிப்படையில கல்வி சார்ந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, அரசியல் சார்ந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, வேலை சார்ந்த ஏற்றத்தாழ்வுகள் வந்து இருக்கு. அதே மாதிரி நிறைய விதமான அடிப்படையில வந்துட்டு ஏற்றத்தாழ்வுகளை நம்ம ஏதாவது ஒரு அடிப்படையில கொண்டு போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஜாதியும் சார்ந்து. ஏன்னா அந்த ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒண்ணு அவங்களுடைய இனம் சார்ந்ததா இருக்கலாம், இல்ல மதம் சார்ந்ததா இருக்கலாம், இல்ல வந்துட்டு அவங்க கல்வி சார்ந்ததா இருக்கலாம், இல்ல வந்துட்டு அவங்க அறிவு சார்ந்ததா இருக்கலாம், அவங்க பொருளாதாரம் சார்ந்த ஏற்றத்தாழ்வுகளா இருக்கலாம், இல்ல வந்துட்டு அவங்க பண்ணக்கூடிய தொழில்முறை சார்ந்த ஏற்றத்தாழ்வுகளா இருக்கலாம். இப்ப இந்த சமூகம் அப்படின்னா இந்த தொழில தான் பார்க்கணும், அதுவே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வா தான் நம்ம பார்க்கணும். ஸோ அது ஒரு விஷயமா வந்துட்டு ஆண்டர்சன் வந்துட்டு குறிப்பிடுறாரு. அப்புறம் பிறப்பு, பை பர்த், நம்ம எங்க பிறக்கிறோம் அப்படின்றதும் வந்துட்டு நம்ம என்ன கேஸ்ட் அப்படின்றத வந்துட்டு டிஃபைன் பண்றதாவும் ஆண்டர்சன் வந்துட்டு குறிப்பிடாரு. அது எக்ஸாக்ட்லி அது கரெக்ட் தான். ஏன்னா நம்ம என்ன கேஸ்ட்ல பிறக்க போறோம் அப்படின்றது தெரியாது. ஆனா பிறந்ததுக்கு அப்புறம் வி ஆர் இன் இந்த கேஸ்ட், அந்த நேம் வந்துட்டு நம்ம கோட் பண்ணிக்குவோம். ஸோ அதுதான் ஆண்டர்சன் வந்துட்டு அதுதான் டிஃபைன் பண்றாரு. ஸோ ஏற்றத்தாழ்வு, பிறப்பு, தொழில்முறை, இந்த மூன்றின் அடிப்படையில தான் வந்துட்டு கேஸ்ட் அப்படின்றதே வந்துட்டு டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கதா ஆண்டர்சன் வந்துட்டு கொடுக்குறாரு. ஸோ இது நிறைய சோசியாலஜிஸ்ட் வந்துட்டு அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல இந்த கேஸ்ட் அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்றத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமா நம்ம சிஹெச் கூலி அவங்களுடையதும் ஆண்டர்சனுடைய டெஃபினிஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டெஃபினிஷனா இருக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேஸ்ட். ஒரு ஜாதி அப்படின்னா வந்துட்டு அதனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், ஏதோ வந்துட்டு நம்ம எதெல்லாம் இருந்தது அப்படின்னா அதை நம்ம ஜாதிய அமைப்பா வந்துட்டு சொல்றோம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் சமூக அடுக்கமைவு, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன்னா அதுதான் நம்ம ப்ரீவியஸா அர்த்தம் ஜாதி அப்படின்ற அர்த்தத்துல வந்து பார்த்தோம். இந்த சமூக கட்டமைப்பு எப்படி இருக்கு, அடுக்கமைப்பு எப்படி இருக்குன்னா 4 வர்ணா சிஸ்டத்தை பேஸ் பண்ணி இருக்கு. பிராமின்ஸ், சத்ரியாஸ், வைசியாஸ், சூத்ராஸ், இந்த 4 சமூக அடுக்கமைவுல தான் வந்துட்டு இதனுடைய கேரக்டர் அப்படின்றதே வந்துட்டு ஆரிஜினேட் ஆகுது. அதாவது என்னன்னா ஒரு
சிவனுடைய நெற்றியில் பிறந்தவங்க வந்துட்டு முதல் கேட்டகரியாகவும், அவங்க வந்துட்டு ரொம்ப உயர்வான ஒரு இடத்துல, அடுத்த இடத்துல இருக்கவங்க வந்துட்டு அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவங்களாகவும் சத்திரியாசியும், அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவங்களை வந்துட்டு வைசியாஸ்ன்றதையும், கடைசியில இருக்க இந்த சூத்ராஸ் அப்படின்றவங்கள தான் வந்துட்டு நம்ம இந்த ஈக்குவாலிட்டி அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு நம்ம ப்ராப்பரா கொடுக்கறது இல்லை. இன்இக்வாலிட்டி பார்க்குறோம், சோசியல் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு, அப்ரெஷன் இருக்கு, சப்ரெஷன்ஸ் இருக்கு, எவ்ரி திங் வந்துட்டு அங்க நம்ம போயிட்டு அவங்கள ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அவங்களுக்கு எந்த விதமான ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு உரிமைகளோ எதுவுமே வந்துட்டு ஒரு ஃப்ரீடம் எதுவுமே வந்துட்டு நம்ம கொடுக்கறதா இல்லை. ஸோ அந்த சமூக அடுக்கமைப்பு தான் வந்துட்டு பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஒரு கேஸ்ட் அப்படின்றதே இருக்கு. ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேஸ்ட் அப்படின்றது இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா இந்த கேஸ்ட் அப்படின்றது வந்துட்டு பல பிரிவுகளை வந்துட்டு உள்ளடக்கியதா இருக்கு. என்ன மாதிரியான பிரிவுகள்? ஏன்னா கேஸ்ட் அப்படின்னு எடுக்கும்போது வந்துட்டு பார்த்தா அப்படின்னா அது ஒரு பெரிய கடல் மாதிரி. நீங்க உள்ள போயிட்டீங்க அப்படின்னா அதோடைய சப்காஸ்ட் இருக்கும், அதோடைய கேஸ்ட் இருக்கும், அதோடைய கேஸ்ட் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும். பட் இங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு கேஸ்ட் அப்படின்னா என்ன பிரிவுகளை வந்துட்டு கொண்டதா இருக்கு அப்படின்றது வந்துட்டு அதுல நம்ம குறிப்பிடுறோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸா அது ஒரு ஒரு லிமிடேஷன் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. என்ன மாதிரியான லிமிடேஷன்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெனியல் ஆஃப் டெம்பிள் என்ட்ரி இருக்கு, டெனியல் ஆஃப் காமன் பிளேஸ் என்ட்ரி இருக்கு. அதாவது வந்துட்டு கோவிலுக்கு போறதை வந்துட்டு தடுக்கிறது, ஒரு பொதுவான இடங்களை வந்துட்டு பயன்படுத்துறதை வந்துட்டு தடுக்கிறது, அரசியல்ல வந்துட்டு ஈடுபட விடாம அவங்களை தடுக்கிறது, இந்த தொழில் தான் செய்யணும் அப்படின்றத வந்துட்டு அவங்கள போர்ஸ் பண்ணி நம்ம அவங்க வந்துட்டு அந்த தொழிலை வந்துட்டு பண்ண வைக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த தோல்ல தொண்டு போட்டு போயிருந்தா அது ஒரு பெரிய குற்றமா வந்துட்டு நம்ம வரையறை பண்றது. இந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட வரையறையை வந்துட்டு உள்ளடக்கியதுதான் வந்துட்டு கேஸ்ட் அப்படின்றது இருக்கு. ஏன்னா இது ஒரு பெரிய வாஸ்டான ஒரு ஏரியா கேஸ்ட் அப்படின்றது வந்துட்டு. ஏன்னா அதுல நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஆனா என்னன்னா அதை ஒரு லிமிட்டடா வந்துட்டு நம்ம பேச வேண்டிய ஒரு சூழலா இருக்கும். ஏன்னா கேஸ்ட்ன்றது வந்துட்டு நம்ம ரொம்ப வந்துட்டு பேசிட முடியாது, ஒரு பெரிய கான்ட்ரவர்சியலாகவும் வந்துட்டு மாறதுக்கான சான்சஸ் இருக்கு. அஸ் பார்ட் ஆஃப் அவர் ஸ்டடி, ஒரு நம்மளுடைய ஸ்டடி பேஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ளதான் வந்துட்டு அதை பத்தி பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அதுதான் நான் இப்ப சொன்னேன். சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நான் கோட் பண்ணேன். கோயிலுக்கு வந்துட்டு அலோவ் பண்ணாம இருக்கிறது, பொதுவான இடங்களை வந்துட்டு அவங்களை பயன்படுத்துறத வந்துட்டு தடை பண்றது. இன்னுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப பால்வாடி இருக்கு, ஸ்கூல் இருக்கு, அங்கெல்லாம் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்த மாணவர்களை வந்துட்டு பின் வரிசையில வந்துட்டு அமர வைக்கிறது, அவங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு பரிமாறும் போது அவங்கள தனி வரிசையில அமர வைக்கிறது, இல்லைன்னா தனி ஒரு தட்டுகளை வந்துட்டு பயன்படுத்த வைக்கிறது. இன்னும் நீங்க நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. மாணவர்களை வந்துட்டு கழிவறையை சுத்தம் பண்ணக்கூடிய வேலைகள்லாம் வந்துட்டு செய்ய வச்சிருக்காங்க அப்படின்றது மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு உள்ளடக்கியதுதான் வந்துட்டு கேஸ்ட் அப்படின்றது இருக்கு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மதம் சார்ந்த தன்மை. பொதுவாகவே கேஸ்ட் அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் கான்செப்ட்லயே பார்த்தோம். இது வந்துட்டு ஒரு இந்து சமூக நிறுவனத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரிவு தான் அப்படின்றத பார்த்தோம். ஏன்னா மதம் அப்படின்றது ஒரு ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்ல நீங்க அதுதான் வந்துட்டு இந்த பியூர் அன்பியூர் அப்படின்ற ரெண்டு கான்செப்ட் இருக்கு. புனிதம் இல்லாத தன்மை, அதாவது தூய்மையானவர்கள், தூய்மை இல்லாதவர்கள். இப்ப தூய்மையானவர்கள் அப்படின்றது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அந்த 4 பிரிவுகள் இருக்கக்கூடிய பிராமின்ஸ், அவங்களதான் வந்துட்டு நம்ம பியூரிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதர்தன்ல இருக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா அந்த சூத்ராஸ் கேட்டகரியில இருக்கவங்க ஒரு கட்டமைப்புல இருக்கு. அதான் அந்த சமூக கட்டமைப்பு அப்படின்றது. ஸோ அப்போ ஒரு கேஸ்ட் அப்படின்றது ஒரு ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்லையும் வந்துட்டு உள்ளடக்கியதா இருக்கு. ஒரு ரிலீஜியஸ் மதம் இல்லாம அந்த கேஸ்ட்ன்ற தன்மைகளை வந்துட்டு நீங்க கொண்டு வரவே முடியும். இப்பவும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்ப கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் இருக்காங்க. நீங்க அங்க போனாலுமே வந்துட்டு இந்த ஜாதியில இருந்து வந்த கிறிஸ்தவர்கள், அந்த ஜாதியை கோட் பண்ணி அவங்க வந்துட்டு இந்த கிறிஸ்தவர்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்ப ஈவன் ஒரு என்ன சொல்றது, வாட் ஒரு ஒரு கேஸ்ட்ல இருந்து, நம்ம கேஸ்ட் நேமை வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது, இருந்தாலும் வந்துட்டு என்னன்னா ஒரு ஜாதியை சொல்லி அந்த ஜாதியில இருந்து வந்த கிறிஸ்தவர்கள் அப்படின்றது மாதிரி நம்ம சொல்லுவோம். அப்போ ஒரு மதம் அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரிவுகளை வந்துட்டு அதுல உள்ளடக்கியதான் ஒண்ணா இருக்கு. இப்ப மதம் அப்படின்றது ஒரு தொழில் பண்ணக்கூடியவங்களை, அந்த இப்ப ஹிந்து அப்படின்னா ஹிந்துல வந்துட்டு நிறைய பிரிவுகள் வந்துட்டு இருக்கு. அந்த நிறைய பிரிவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டி சார்ந்த ஒரு விஷயங்களை தான் வந்துட்டு நம்ம கேஸ்ட் அப்படின்றத வந்துட்டு கொண்டு வரோம். அங்கதான் கேஸ்ட்ன்றதே உள்ள கொண்டு வரும். அப்ப மதம் சார்ந்த தன்மை அப்படின்றது ஒரு முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸா வந்துட்டு இருக்கு. அடுத்தது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்றத்தாழ்வுகள்.
அந்த இன்இக்வாலிட்டி அப்படின்றதான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஏன்னா இன்இக்வாலிட்டி எங்கெல்லாம் இருக்கோ அங்கதான் வந்துட்டு இந்த ப்ராப்ளம் அப்படின்றது வந்துட்டு எமர்ஜ் ஆகுது. இப்ப எங்கெல்லாம் இன்இக்வாலிட்டி இருக்கும், இப்போ ஒரு ஒரு வேலை பார்க்குறோம், 2 பேருக்கு வந்துட்டு சேலரி கொடுக்கணும். ஒருத்தருக்கு வந்துட்டு 1000 ருபீஸ், இன்னொருத்தருக்கு வந்துட்டு 500 ருபீஸும் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு இன்இக்வாலிட்டி அந்த பேசிஸ் ஆஃப் சேலரி. என்ன மாதிரியான உரிமைகள் வந்துட்டு மறுக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஓட்டு போடுறதுக்கு வந்துட்டு அலோவ் பண்ணாம அவங்க தடுக்கிறது. நீங்கெல்லாம் ஓட்டு போடுறதுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க தடுக்கிறது. அதுவுமே வந்துட்டு ஒரு இன்இக்வாலிட்டியா நம்ம சொல்றோம். அதே மாதிரி வந்துட்டு அவங்களை கோவிலுக்குள்ள போறதை வந்துட்டு அலோவ் பண்ணாம நீங்கெல்லாம் வந்துட்டு வெளியில இருந்து தான் சாமி கும்பிடணும், உள்ள வந்தா கோவிலோட வந்துட்டு பியூரிட்டி வந்துட்டு கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரியான தன்மைகள்ல நாம அவங்கள வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல மட்டுமே வந்துட்டு ஒதுக்கி வைக்கிறது. அந்த ஒதுக்கி வைக்கல அந்த சோசியல் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றதான் வந்துட்டு நம்ம ஏற்றத்தாழ்வுகள் தான் பார்க்குறோம். இது நிறைய விதமான ஏற்றத்தாழ்வா இருக்கு. நீங்க ஈவன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனா இருக்கட்டும், இல்ல வேரியஸ் ஒர்க்கிங் பிளேசஸா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு நம்ம டிராவல் பண்ணக்கூடிய எல்லா பிளேஸ்லயுமே வந்துட்டு இந்த ஏற்றத்தாழ்வுகள் அப்படின்றது வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கு. இன்னமும் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை வச்சே வந்துட்டு ஒரு ஏற்றத்தாழ்வை வந்துட்டு கிரியேட் பண்றாங்க. ஏன்னா இப்ப நான்வெஜ் சாப்பிட்டா அவங்க வந்துட்டு இந்த மாதிரியும், இன்னும் அனதர் ஒரு பியூர் வெஜிடேரியனா இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்கலாம் இந்த கேஸ்ட் ஓரியன்டாகும். அதுலயே வந்துட்டு நம்ம ஃபுட் ஓரியன்டான ஒரு இன்இக்வாலிட்டி அப்படின்றது வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஈவன் நாம வணங்கக்கூடிய நம்ம குலதெய்வங்கள் இருக்கு இல்லையா, அதுல இருந்துமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வுகள் வந்துட்டு இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சில ஏரியாலாம் போனீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, நம்ம குலதெய்வத்தை சொல்லும் போதே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கலா வந்துட்டு நம்ம என்ன கேஸ்ட் அப்படின்றத வந்துட்டு அவங்க ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேஸ்ட்ல நம்ம கொண்டு வரோம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு தொழில் சார்ந்த பிரிவுகள். இன்னைக்கு கேஸ்ட்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல முக்கியமான கேரக்டரா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்குபேஷன். ஸோ நம்ம பண்ணக்கூடிய தொழில் என்னவா இருக்கு. இப்போ நான் வந்துட்டு ஒரு சலவை தொழிலாளியா இருக்கேன் அப்படின்னா தொழிலை மையப்படுத்தி நான் என்ன ஜாதி, நான் வந்துட்டு ஒரு முடி திருத்தும் சமூகத்தை சார்ந்தவராக இருக்குன்னா அதை பேஸ் பண்ணி நான் என்ன ஜாதி அப்படின்றத வந்து சொல்லணும். நான் வந்துட்டு ஒரு மண்பாண்டம் செய்யக்கூடியவர்களா இருக்கேன் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி ஒண்ணு. நான் வந்துட்டு ஒரு தப்படிக்கக்கூடிய தொழில் பண்றேன் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி ஒண்ணு. நான் வந்துட்டு ஒரு பரியல் கிரவுண்ட் ரிலேட்டடான ஒர்க் பண்றேன், அதாவது இறந்தவங்க வந்துட்டு புதைக்கக்கூடிய ஒர்க்கை வந்துட்டு நான் பண்றேன் அப்படின்னா அவர் எந்த சமூகத்தை சார்ந்தவரா இருக்காரு. இது எல்லாமே நாம பண்ணக்கூடிய தொழில் சார்ந்த பிரிவுகளை வச்சு நாம என்ன ஜாதி அப்படின்றத வந்துட்டு ஈஸியா ஐடென்டிபிகேஷன் பண்ணிடுறாங்க. அது என்னன்னா இட்ஸ் விசிபிள் கேரக்டரா இருக்கு. அதாவது என்னன்னா நம்ம கண் முன்னாடியே வந்துட்டு பார்த்து, ஓ இவங்க வந்துட்டு இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க, இந்த வேலை பார்க்குறாங்க அப்படின்றத வந்துட்டு கரெக்டா ஐடென்டிபிகேஷன் பண்ணிடுறாங்க. ஸோ அதுவும் another major characteristics of caste. அடுத்தது பார்த்தா அப்படின்னா வந்துட்டு இந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் மேரேஜ், திருமண வரையறைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாகவே ஒரு கேஸ்ட் அப்படின்றது they won't accept intercaste marriage. அதாவது இந்த கலப்பு திருமணங்களை வந்துட்டு அவங்க வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறதே இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த திருமண வரையறைகள் அப்படின்றது ஒவ்வொரு சமூகம் சார்ந்தும் ஒரு பழக்க வழக்கங்கள், ஒரு கலாச்சார முறைகளை வந்துட்டு திருமணத்துல வந்துட்டு பின்பற்றுவாங்க. அது அவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு பர்டிகுலர் சமூகம் அப்படின்னா அவங்களுடைய திருமண முறைகள் வேற மாதிரி இருக்கும், அவங்களுடைய திருமண சம்பிரதாயங்கள் வேற மாதிரி இருக்கும், அவங்களுடைய திருமண சடங்கு முறைகள் வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். அது ஒவ்வொரு கேஸ்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு வேரியேஷன் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும். அப்ப திருமண வரையறைகள் அப்படின்றதும் வந்துட்டு ஒன் ஆஃப் த மேஜர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேஸ்ட் அப்படின்றதுல இருக்கு. ஸோ இது எல்லாமே கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேஸ்ட். அதாவது சமூக கட்டமைப்பு, தென் வந்துட்டு அதுல இருக்கக்கூடிய பிரிவுகளை மையப்படுத்தி வந்துட்டு நம்ம அதனுடைய கேரக்டரை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்றோம். தென் வந்துட்டு லிமிடேஷன்ஸ் ஆஃப் அந்த தன்மைகள், ஒரு குறிப்பிட்ட வரையறையை பேஸ் பண்ணியும் வந்துட்டு நம்ம ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்றோம். தென் ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்ல மதம் சார்ந்த தன்மையை மையப்படுத்தியும் அந்த மதம் அப்படின்றது எப்படி எந்த அளவுக்கு நம்ம ஜாதியம் சார்ந்த விஷயங்கள்ல, சாதிய சார்ந்த கட்டமைப்புகள்ல, சாதிய சார்ந்த அடுக்கமைவுகள்ல, சாதிய சார்ந்த பிரச்சனைகளை வந்துட்டு உள்ளடக்கி இருக்கு அப்படின்றதும் ஒரு கேரக்டரா இருக்கு. தென் அதுல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், ஒரு ஒரு எஜுகேஷனல் பேஸ்டு இன்இக்வாலிட்டியா இருக்கலாம், ஆர் எக்கனாமிக்கல் பேஸ்டு இன்இக்வாலிட்டியா இருக்கலாம், ஆர் பொலிட்டிக்கல் பேஸ்டு இன்இக்வாலிட்டியா இருக்கலாம், ஆர் நாலேஜ் பேஸ்டு இன்இக்வாலிட்டியா இருக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்ட்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பிளே வந்துட்டு பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷன் ரிலேட்டடா. ஸோ இது எல்லாமே தி வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேஸ்ட் அப்படின்றதுல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தா அப்படின்னா இந்த
2 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு காஸ்ட் அண்ட் கிளாஸ், ஜாதி, வர்க்கம். இது 2க்கு இடையில வந்துட்டு என்ன மாரியான டிஃபரன்ஸ் இருக்கு? என்ன வேறுபாடு வந்துட்டு இருக்கு? அப்படின்றதான் வந்துட்டு அடுத்ததா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா என்ன மாரியான வேறுபாடுகள் இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஜாதிய வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுல என்ன காஸ்ட்ன்றதுல என்னென்ன வேறுபாடுகள் இருக்கு? வர்க்கத்துக்கும், ஜாதிக்கும் அப்படின்னு. இதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஜாதியில பார்த்தீங்க அப்படின்னா, தொழில்முறை வேறுபாடு அப்படின்றது இருக்கும். ஆக்குபேஷனல் டிஃபரன்சியேஷன் அதான் வந்துட்டு தொழில்முறை சார்ந்த வேறுபாடுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அதுதான் நம்ம இது வரைக்கும் அப்படிதான் பேசிட்டு இருந்தோம். ஒரு காஸ்ட் அப்படின்றது எதை மையப்படுத்தி வந்துட்டு உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் என்ன தொழில் பண்றாரோ அந்த தொழில் முறையில இருக்கக்கூடிய வேறுபாடு. இப்போ ஒருத்தர் வந்துட்டு பெரிய பிசினஸ் மேனா இருக்காரு அப்படின்னா, ஒருத்தர் வந்துட்டு சலவை தொழிலாளா இருக்காரு, ஒருத்தர் வந்துட்டு பரியர் கிரவுண்ட் ரிலேட்டட் ஒர்க்கரா இருக்காரு, இல்ல வந்துட்டு ஒருத்தர் ட்ரைனேஜ் கிளீனிங் ஒர்க்கை வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, இவங்க 2 பேருக்குள்ளேயும் நீங்க வச்சு பார்க்கும்போது அந்த தொழில்முறை சார்ந்த வேறுபாட்டை மையப்படுத்தி இவர் வந்துட்டு ஹீ இஸ் பிலாங்ஸ் டு திஸ் காஸ்ட் அப்படின்றது வந்துட்டு வி கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை. அப்ப தொழில்முறை சார்ந்த வேறுபாடு அப்படின்றது ஜாதியில ஒரு முக்கியமான டிஃபரன்சியேஷனா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஜாதியில வந்துட்டு இந்த வர்ணாசிரம கோட்பாடு அதுதான் வந்துட்டு நம்ம சொன்னோம். அந்த ஆரிஜின் ஆஃப் காஸ்ட்ல வந்துட்டு வர்ணா சிஸ்டம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான அதோட ரோல் வந்துட்டு பிளே பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா இதுல வந்துட்டு 4 விதமான வர்ணாசிரம கோட்பாடுகள் இருக்கு. நம்ம ப்ரீவியஸாவே வந்துட்டு சொன்னோம். பிராமின்ஸ், சத்ரியாஸ், வைசியாஸ், சூத்ராஸ். இந்த 4 விதமான தன்மைகள்ல இருந்து தான் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்பு, வேலை முறைகள், அந்த தொழில் முறைகள் அப்படின்றதே வந்துட்டு உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பிராமின்ஸ் சிவனுடைய நெத்தியில இருந்து பிறந்தவங்க. அந்த நெத்தியில இருந்து பிறந்தவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு கோவில்ல மந்திரம் சொல்லக்கூடியவர்களாகவும், கடவுளுக்கு வந்துட்டு சேவை பண்ணக்கூடியவர்களாகவும், கடவுளை வந்துட்டு தூய்மையா வச்சுக்கிறவங்களும், கடவுளுக்கு வந்துட்டு அவங்களுடைய பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு மேல்தட்டு வர்க்கத்தை தான் வந்துட்டு நம்ம பிராமின்ஸ் அப்படின்றத நம்ம சொல்றோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சத்திரியஸ், தோள்பட்டையில இருக்கக்கூடியவங்க. இந்த தோள்பட்டையில இருக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா அந்த சோல்டருக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு கம்பீரம், ஒரு வீரம் அதெல்லாம் சொல்லுவோம். அப்ப அவங்க எந்த இதுல வர்றாங்க அப்படின்னா வாரியர்ஸ், இந்த போர் வீரர்கள், மக்களை வந்துட்டு பாதுகாக்கக்கூடியவர்கள், மக்களுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை வந்துட்டு சால்வ் பண்ணி அவங்கள செக்யூர் பண்ணக்கூடிய ஒரு கேட்டகரி ஆஃப் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் வந்துட்டு வி கேன் கால் இட் அஸ் சத்திரியாஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா வைசியாஸ். இவங்க யாரு? வைசியாஸ்ல யாரெல்லாம் வருவாங்க? எந்த தொழில் பண்ணக்கூடியவங்க வருவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வைசியாஸ்ல வணிகம் செய்யக்கூடியவர்கள், அதாவது பிசினஸ் மேன்ஸ், அவங்க எல்லாருமே அதுல வருவாங்க. அதே மாதிரி ஆசிரியர்கள், டீச்சிங் ஃபேக்கல்ட்டியா இருக்கக்கூடியவங்க வந்துட்டு அதுல வருவாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம வந்துட்டு ஒவ்வொரு பிரிவுகள்லையும் அவங்க என்னென்ன தொழில் பண்றாங்க அந்த தொழிலை வச்சு நாம அவங்க வந்துட்டு கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததா இருக்கக்கூடிய அந்த 4வது கேட்டகரியில இருக்கக்கூடியதுதான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் வந்துட்டு இந்த காஸ்ட் அப்படின்றதுக்குள்ள வந்துட்டு நாம கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரிவாக இருக்கு. சூத்திரர்கள், சூத்ராஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆங்கிலத்துல வந்துட்டு. அதாவது பாதத்திலிருந்து பிறந்தவர்கள், சிவபெருமானின் பாதத்திலிருந்து பிறந்தவர்கள். இந்த 3 பேருடைய வேலை என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்துட்டு கோவில்ல இருக்காங்க, இன்னொருத்தர் போர், இன்னொருத்தர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வணிகம் செய்யக்கூடியவர்கள், ஆசிரியர்களா இருக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. இந்த 4வது கேட்டகரியில் இருக்கவங்க யாருன்னா இந்த 3 பிரிவுகளையும், அந்த மேல இருக்கக்கூடிய 3 பிரிவுகளுக்கும் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சேவை செய்யக்கூடியவர்கள். அவருடைய வீட்டு வேலைகள், தோட்ட வேலைகள், அவங்களுக்கு தேவையான பணிவிடைகள் எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை தான் வந்துட்டு நம்ம சூத்திரர்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த 4 பிரிவுகளை வந்துட்டு உள்ளடக்கியது வந்துட்டு காஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய மரபுகள் சார்ந்த தன்மை அப்படின்றதும் ஒரு வேறுபாடா இருக்கு காஸ்ட் அண்ட் கிளாஸ்க்கு. இப்போ ஹேபிட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு காஸ்ட்டுக்கும் வந்துட்டு தே ஹவ் ஃபாலோ தேர் ஓன் ட்ரெடிஷ்னல் ஓரியன்ட் ஹேபிட்ஸ். ஒரு பாரம்பரியமான ஒரு பழமையான பழக்க வழக்கங்கள்ல வந்துட்டு நம்ம ஜாதி அப்படின்ற அமைப்புல வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு மனுஷன் பிறப்புல இருந்து அவனுடைய இறப்பு வரை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சடங்கு முறைகள், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் அப்படின்றது வந்துட்டு ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும், ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பழக்க வழக்கங்களை நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம். அது வந்துட்டு என்னன்னா ஒரு ஜாதியில இருந்து இன்னொரு ஜாதிக்கு வந்துட்டு வேறுபட்ட இதா இருக்கும். அந்த பழக்க வழக்கங்கள் அப்படின்றது எல்லா ஜாதியிலையும் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சமா இருக்கு. அடுத்ததா பார்த்தா அப்படின்னா வந்துட்டு ஜாதியில வந்துட்டு கலப்பு திருமணம் வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹாபிட்டட். ஏன்னா அதை வந்துட்டு அதை அலோவ் பண்றதே இல்லை. இன்கேஸ் இந்த எரா ஆஃப் கான்டெம்பரரி சொசைட்டிலனா
சம்வாட் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இருக்கலாம். இன்னைக்கு வந்துட்டு எஜுகேஷன் வைஸ் ஆர் பொலிட்டிக்கல் வைஸ் ஆர் எக்கனாமிக்கல் வைஸ் வந்துட்டு தே ஆர் இன் டாப் லெவல் அப்படின்னா வந்துட்டு தே ஹவ் சம் பீப்புள் வந்துட்டு தே ஹவ் அக்செப்டட் இன்டர்காஸ்ட் மேரேஜ். பட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இன் அவர் சொசைட்டி தே ஓன்ட் அக்செப்ட். அதாவது என்னன்னா, அதிகப்படியான சமூக மக்கள் வந்துட்டு அவங்க கலப்பு திருமண முறைகளை வந்துட்டு ஏத்துக்கிறதே இல்லை. ஜாதி அப்படின்றது வந்துட்டு கலப்பு திருமண மறுப்பு அப்படின்றது இருக்கு. இன்னைக்கு நம்ம நிறைய செய்தித்தாள்களை பார்க்குறோம், இல்ல மீடியால வந்துட்டு பார்க்குறோம். இந்த சமூகத்தை சார்ந்தவங்க இந்த சமூகத்தை சார்ந்த பொண்ணு அந்த பையனை வந்துட்டு மர்டர் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா அந்த பொண்ணை வந்துட்டு மர்டர் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா ஹானர் கில்லிங் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆணவ கொலை அந்த மாதிரிலாம் இருக்கு. அப்ப என்னன்னா, அந்த கலப்பு திருமண முறைகள் அப்படின்றது வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹாபிட்டட் இன் கேஸ்ட். கேஸ்ட்ன்றதுல வந்துட்டு அவங்க அதை அலோவ் பண்றதே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அனதர் வேறுபாடு என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர்வு தாழ்வு அடிப்படையில் இந்த ஏற்றத்தாழ்வு, அதுதான் நம்ம இன்இக்வாலிட்டி அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா உயர்வு தாழ்வு அப்படின்றது வந்துட்டு எல்லா இடங்கள்லையுமே வந்துட்டு அதை பிளே பண்ணிக்கிட்டே இருக்கு. வேறெவர் வி ஆர் கோயிங், வேறெவர் வி ஆர் மூவிங், எங்கெல்லாம் நம்ம போறோமோ, எங்கெல்லாம் நம்ம நகர்ந்து போயிட்டு இருக்கோமோ, எங்கெல்லாம் நம்ம டிராவல் பண்றோமோ, அங்க எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இந்த உயர்வு தாழ்வு அப்படின்ற முறைகள் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கேஸ்ட் அண்ட் கிளாஸ் அப்படின்றது, ஜாதி வர்க்கம் அப்படி இருக்கு, அதுல இருக்கக்கூடிய ஒரு வேறுபாட்டா இருக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த கேஸ்ட்ல ரொம்ப முக்கியமான ஒரு வேறுபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாதி அடிப்படையிலான வேலைகளை பண்றதுக்கு வந்துட்டு அவங்கள வற்புறுத்துறது. ஏன்னா இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலை பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு தாத்தா ஒரு வேலையை பண்ணியிருப்பாரு, அதே தான் வந்துட்டு அப்பா வந்துட்டு ஒரு 50% அதுல இன்வால்வா இருப்பாரு, 50% சம் அதர் ஒர்க்ல வந்துட்டு இன்வால்வ் இருப்பாங்க. இந்த மாதிரியான சூழல்ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இல்ல, நீங்க இந்த இந்த வேலையை தான் நீங்க பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்களை ஃபோர்ஸ் பண்ணி அந்த வேலையை வந்துட்டு பண்ண வைக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு கேஸ்ட்ல வந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க சில ஏரியாலாம் பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் வந்துட்டு பரியல் கிரவுண்ட் ரிலேட்டட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அதாவது இறந்தவங்க வந்துட்டு புதைக்கிற ஒர்க் வேலை பண்றாரு, இல்ல தப்படிக்கிற வேலை பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு அடுத்த ஜென்ரேஷன் வந்துட்டு ஒரு கல்வியில இல்ல வந்துட்டு பொருளாதார அடிப்படையில மேம்பட்டு இருக்கும்போது அவங்கள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த தொழில இருந்து வேற ஒரு தொழிலுக்கு வந்துட்டு மைக்ரேட் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல கூட பாத்தீங்க அப்படின்னா அவங்கள அந்த உயர்வு நிலைக்கு வந்துட்டு செல்ல விடாம தடுத்து மீண்டும் வந்துட்டு அவங்க என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அதே வேலையை பண்ணுறதுக்கான ஒரு என்ன சொல்றது, அவங்கள வந்துட்டு வற்புறுத்துறது. இந்த வேலையை தான் நீ கண்டிப்பா பண்ணணும், இந்த வேலையில தான் நீ இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ற ஒரு தன்மை வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அது கேஸ்ட்ல வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்ல வந்துட்டு மிகப்பெரிய கனெக்ட் வந்துட்டு கேஸ்டுக்கு இருக்கு. மதம் சார்ந்த பிணைப்பு அப்படின்றது வந்துட்டு இருக்கு. ஏன்னா ரிலீஜன் அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இட்ஸ் பிளேயிங் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் டிஃபரன்சியேஷன் ஆஃப் கேஸ்ட். ஏன்னா ஜாதியில் இருக்கக்கூடிய அந்த வேறுபாட்டு முறைகள், அந்த தொழில் முறைகள், அங்க இருக்கக்கூடிய பாகுபாடுகள், அங்க இருக்கக்கூடிய பிரிவினைகள், அங்க இருக்கக்கூடிய சோசியல் டிஸ்கிரிமினேஷன் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஒரு மைய காரணமா வந்துட்டு எங்க இருந்து இது வருது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ரிலீஜன் ஆஸ்பெக்ட்ல. அது வி குட் நாட் பாயிண்ட் அவுட் எனி பர்டிகுலர் ரிலீஜன். நம்ம எதையுமே வந்துட்டு ஒரு ரிலீஜனை மட்டும் வந்துட்டு பர்டிகுலரைஸ் பண்ணி சொல்ல வேணாம். அது ஒரு வேறுபாடா வந்துட்டு கேஸ்டுக்கும் கிளாஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடா வந்துட்டு இருக்கு. அனதர் திங் பாத்தீங்க அப்படின்னா அனதர் ஒரு டிஃபரன்சியேஷன் பிட்வீன் கேஸ்ட் அண்ட் கிளாஸ், சமூக நீதி மறுப்பு. அதுதான் நம்ம இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். சோசியல் டினையல் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ். சமூக நீதியை வந்துட்டு மறுக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வேறுபாடு வந்துட்டு இருக்கு ஜாதியில வந்துட்டு. ஏன்னா இப்ப நிறைய இடங்கள்ல வந்துட்டு கிராமப்புறங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா சாதியை சார்ந்த சண்டைகள், சாதியை சார்ந்த பிரச்சனைகள், சாதியை சார்ந்த கலவரங்கள் அப்படின்றலாம் வந்துட்டு நடந்ததா வரலாறுகள் இருக்கு. இன்னைக்கும் சில பகுதிகளில் வந்துட்டு அது நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப இதுல பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அந்த மேல்தட்டு வர்க்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க மேல தவறே இருந்தாலும் அது தவறு இல்லாத மாதிரி அவங்கள வந்துட்டு தண்டனைக்கு உள்ளாக்குறது, அவங்கள வந்துட்டு சமூக நீதியை வந்துட்டு புறக்கணிக்கிறது. அவங்க மேல தப்பு இருந்தாலும் அந்த தப்பு அவங்க மேல இல்லை அப்படின்றத வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துட்டு அதுல செயல்படக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது வந்துட்டு இந்த சமூக நீதி மறுப்புல வந்துட்டு இருக்கு. ஏன்னா இது நிறைய விதமான டினைல் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்றது இருக்கு. இந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்டர்காஸ்ட் மேரேஜ் அதுலயும் வந்துட்டு சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்றது வந்துட்டு புறக்கணிக்கப்படுது. அதே மாதிரி கல்வின்ற அடிப்படையிலையும் வந்துட்டு புறக்கணிக்கப்படுது.
ஏன்னா நிறைய இன்ஸ்டிடியூஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மீனியல் ரிலேட்டடான ஒர்க்குன்னு நம்ம சொல்லக்கூடியது. இந்த கிளீனிங் ஒர்க்காக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஒரு டாய்லெட் கிளீனிங்காக இருக்கலாம், இல்லை ட்ரைனேஜ் கிளீனிங்காக இருக்கலாம், அந்த துப்புரவு சார்ந்த வேலைகளாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு இந்த சாக்கடைகளை வந்துட்டு தூர்வாடுற பணிகளாக இருக்கலாம், இல்லை சாக்கடைகளை வந்துட்டு கிளீன் பண்ணக்கூடிய வேலைகளாக இருக்கலாம். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு குறிப்பிட்ட சமூக மக்கள் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு அப்படின்றது வந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் அதை தாண்டி அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்ற முயற்சிகள் வந்துட்டு நிறைய எடுத்துக்கிட்டு இருக்காங்க. த்ரூ எஜுகேஷன் மூலமா. கல்வின்ற அடிப்படையில வந்துட்டு மேம்பாடு அடைந்து அந்த கல்வி மேம்பாட்டின் மூலமா வந்துட்டு தாங்கள் செய்யக்கூடிய இன்னைக்கு நம்ம என்ன வேலை பண்ணிட்டு இருக்கோமோ அதுல இருந்து வெளியில வந்து தனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வேலை, தன்னுடைய கல்வி அறிவின் அடிப்படையில ஒரு வேலையை செய்யும் போது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துலயுமே வந்துட்டு அவங்களுக்கு எதிரான அந்த ஏற்றத்தாழ்வு முறைகள் அப்படின்றது வந்துட்டு இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ இது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாதியம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு வேறுபாட்டு முறைகள். தொழில்முறை வேறுபாடு இருக்கு. அதுல இருக்கக்கூடிய பிரிவுகள் சார்ந்து வேறுபாடு அப்படின்றது வந்துட்டு இருக்கு. அந்த 4 பிரிவுகள் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஒவ்வொரு பிரிவுக்குள்ளேயும் என்ன மாதிரியான தொழில்முறை சார்ந்த வேறுபாடுகள் இருக்கு. தென் வந்துட்டு அவங்க பழக்க வழக்கங்கள் சார்ந்து, அவங்க மரபுகள் சார்ந்து. பழக்க வழக்கங்கள்ல வந்துட்டு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம். அவங்களுடைய திருமண முறைகள்ல ஆரம்பிச்சு இறப்பு முறை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பெண் பார்க்க போற படலமா இருக்கலாம், இல்ல வந்துட்டு அந்த திருமண முறைகள்ல வந்துட்டு அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கலாம். இது எல்லாமே அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் சார்ந்ததான் இருக்கும். இப்ப சிலர் பாத்தீங்கன்னா வாழை மரம் ஏன் கட்டுறாங்க அப்படின்ட்டுலாம் இருக்கும். சிலர் பாத்தீங்க அப்படின்னா நெத்தியில ஏன் குங்குமம் வைக்கிறாங்க. இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்ப தாலியில கூட பாத்தீங்க அப்படின்னா அதுலயும் வந்துட்டு இந்த தன்மைகள் அப்படின்றது வந்துட்டு உருவாகிட்டு இருக்கு. இப்ப தாலி அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்துட்டு மீனாட்சி அம்மன் அந்த இதை வச்சு உருவத்தை வச்சு இது பண்ணுவாங்க. சிலர் வந்துட்டு வேற ஒரு இதை வச்சு பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பழக்க வழக்கங்கள் அப்படின்றது வந்துட்டு எல்லா விதத்திலையுமே வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்ப அந்த பழக்க வழக்கங்கள் சார்ந்த வேறுபாடுகள், மரபுகள் சார்ந்த வேறுபாடுகள் அப்படின்றது இருக்கு. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வரையறைகள்ல வந்துட்டு அவங்கள கட்டுப்படுத்துறது, அந்த கண்ட்ரோலிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம், கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு ஒரு கட்டுப்பாட்டு முறைகளை வந்துட்டு விதிக்கிறது. ஏன்னா இப்ப இது கிராமப்புறங்கள்ல வந்துட்டு நிறைய நடக்கும். இந்த கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு தான் இருக்கணும் அப்படின்றது மாதிரிலாம் இருக்கும். இப்ப நம்ம நிறைய இடங்களை பார்த்துருப்போம். அன்டச்சபிலிட்டி வால் அப்படின்னு இருக்கு, தீண்டாமை சுவர் அப்படின்னு இருக்கும். இந்த சுவத்தை தாண்டி இந்த பக்கத்து அந்த பகுதி மக்கள் இந்த பக்கமும் இந்த பக்கமாகவும், இந்த பகுதி மக்கள் வந்துட்டு அந்த சைடும் வந்துட்டு போறதுக்கான தடை அப்படின்றது வந்துட்டு இருந்துகிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த வீதிகள்ல வந்துட்டு நடக்க விடாம பண்றது, இந்த வீதிகளை வந்துட்டு நீங்க வரக்கூடாது, அது வந்துட்டு இது வந்துட்டு ஒரு அன்பியூர் ஆயிரும். அதே மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா கோவில்ல வந்துட்டு அந்த கோவில்ல மேல ஏறி போய் சாமி கும்பிடக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விதமான வரைமுறைகள்லாம் வந்துட்டு விதிச்சு வச்சிருக்காங்க. இது என்னன்னா எல்லாமே ஒரு கட்டுப்பாடுகள் சார்ந்த ஒரு இதாக தான் இருக்கு எல்லா இடங்கள்லையும். அப்புறம் வந்துட்டு இன்டர்காஸ்ட் ரிலேட்டடான மேரேஜ் வந்துட்டு ப்ரொஹிபிட் பண்றது, இது எல்லாமே ஜாதி சார்ந்த வேறுபாடா இருக்கு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு வர்க்கம். இப்ப வந்துட்டு அதுல நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுல நம்ம தொழில்முறை சார்ந்த வேறுபாடு அப்படின்னு பார்த்தோம். இங்க வர்க்கம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் பியூர்லி சோசியல் ஸ்டேட்டஸ் ஓரியன்டான ஒரு கான்செப்ட். இந்த சோசியல் ஸ்டேட்டஸ் அப்படின்றதுதான் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பங்கு வர்க்கம் அப்படின்றது இருக்கு. கிளாஸ் அப்படின்றது அங்க வந்துட்டு நீங்க சமூக ஜாதி முறைகள் சார்ந்துதான் வந்துட்டு அந்த கோட்பாடுகள் இருக்கு, தொழில் முறைகள் சார்ந்து. இங்க அப்படி இல்லை. உன்னுடைய சமூக அந்தஸ்து எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீ யாரு அப்படின்றத வந்துட்டு டிஃபைன் பண்ணிடுவாங்க. இப்ப வந்துட்டு ராஜான்றவர் வந்துட்டு ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்காரு அப்படின்னா வந்துட்டு அவர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படின்றதே வந்துட்டு அவருக்கு ஒரு பெரிய ரெகக்னேஷன் வந்துட்டு கிரியேட் பண்ணும், ஒரு ஸ்டேட்டஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணும். அவர் வந்துட்டு என்ன கேஸ்ட்ல இருக்காரு, என்ன ரிலீஜன் இருக்காருன்னா அதெல்லாம் செகண்டரியா தான் வரும். ஒரு கிளாஸ் ஆஸ்பெக்ட்ல அவர் வந்துட்டு எக்கனாமிக்கலா வெல் செட்டில்டா இருக்காரா, எக்கனாமிக்கலா வெல் செட்டில்டா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலா அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் திங் அவங்களுடைய ஆஸ்பெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்கனாமிக்கல் லெவல்ல எப்படி இருக்காரு, நாலேஜ் லெவல்ல, எஜுகேஷன் லெவல்ல எப்படி இருக்காரு அப்படின்றதான் இருக்கும். ஸோ அப்ப ஒரு கேஸ்ட்ன்ற தொழில்முறை சார்ந்து பிரிக்கப்பட்டிருக்கு. இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம சமூக அந்தஸ்தை வச்சு நம்மளை வந்துட்டு பிரிக்கிறாங்க ஒரு கிளாஸ்ல வந்துட்டு. அதான் கார்ல் மார்க்ஸ் வந்துட்டு சொல்லுவாரு, பூர்ஸ்வாஸ் அண்ட் ப்ராலிட்டேரியன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து சொல்லுவாரு. அதாவது வந்துட்டு முதலாளி வர்க்கம், தொழிலாளி வர்க்கம். ஸோ அதை பேஸ் பண்ணி அங்கதான் வந்துட்டு இன்இக்வாலிட்டி வந்துட்டு கிரியேட் ஆகுது. ஏன்னா முதலாளி தொழிலாளி அப்படின்றது அந்த பூர்ஸ்வாஸ் ப்ராலிட்டேரியன் அப்படின்ற கான்செப்ட்ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரெண்டு பேருக்குள்ளயுமே வந்துட்டு எப்பயுமே ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் ஓரியன்டான ஒரு கான்ஃபிளிக்ட் வந்துட்டு கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல
சமூக அந்தஸ்தை வந்துட்டு சோசியல் ஸ்டேட்டஸை பேஸ் பண்ணி வந்துட்டு உருவாகக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் வந்துட்டு வர்க்கம் அப்படின்றத நம்ம சொல்றோம். அதுல 4 விதமான பிரிவுகள் இருந்தது கேஸ்ட்ல வந்துட்டு. இந்த வர்க்கத்துல பாத்தீங்க அப்படின்னா 5 விதமான பிரிவுகள். அதாவது இதுல என்ன அப்படின்னு சொல்றாங்க, அதுல நம்ம பார்த்தோம் பிராமின், சத்ரியாஸ், வைசியாஸ், சூத்ராஸ் இந்த மாதிரியான 4. இங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 5 விதமான ஒரு ஒரு எக்கனாமிக்கலா வந்துட்டு வெல் செட்டில்டான ஒரு ஃபேமிலியை தான் வந்துட்டு நம்ம உயர்ந்த வர்க்கம். எல்லாத்துலயுமே வெல் செட்டில்டு. எஜுகேஷனல் ஆஸ்பெக்ட், பொலிட்டிக்கல் பவர் ஆஸ்பெக்ட், பொருளாதாரத்தின் அடிப்படையில வந்துட்டு ரொம்ப உயர்வான நிலையில இருக்கக்கூடியவங்க, தொழில்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, இல்லைன்னா மிகப்பெரிய இடத்துல இருக்கக்கூடியவங்க, இது எல்லாமே உயர்ந்த வர்க்கத்தை வந்துட்டு நம்ம கோட் பண்றோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் கேட்டகரி ஆஃப் கிளாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயர்ந்த நடுநிலை வர்க்கம். அதாவது இது என்னன்னா ஒரு 100% வந்துட்டு எக்கனாமிக்கலா வெல் செட்டில்டு ஃபேமிலியா இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு நம்ம உயர்ந்த வர்க்கமா நம்ம சொல்றோம். ஹை கிளாஸ் பீப்புள் அப்படின்னு சொல்றோம். உயர்ந்த நடுநிலை அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 70 ஆர் 80% ஆஃப் 80% வந்துட்டு பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலா வெல் செட்டில்டா இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்துட்டு ஆடி கார் வச்சிருக்காரு, இன்னொருத்தர் வந்துட்டு பிஎம்டபிள்யூ கார் வச்சிருக்காரு, இன்னொருத்தர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இனோவா வச்சிருக்காரு, இன்னொருத்தர் ஸ்கார்பியோ வச்சிருக்காரு அப்படின்னா இதுக்குள்ள இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். இப்போ பிஎம்டபிள்யூவோ ஆடி காரோ வச்சிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க ஹைலி அட்வான்ஸ்டு ஆர் ஹைலி என்ன சொல்றது ரொம்ப ஒரு உயர்வான ஹை கிளாஸ் பீப்புள் வந்துட்டு நம்ம சொல்லுவோம். இவங்களும் ஹை கிளாஸ் பீப்புள் தான். பட் அட் த சேம் டைம் கம்பேர் வித் ஒரு ரொம்ப உயர்வான நிலையில் இருக்கவங்க கம்பேர் பண்ணும்போது இவங்க ஒரு 80 ஆர் 90% வந்துட்டு அவங்களுடைய ஒரு ஒரு காம்படிட்டரா வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்ல தான் வந்து நம்ம சொல்றோம் உயர்ந்த நடுநிலை வர்க்கம். அடுத்ததா பார்த்தோம்னா நடுவர்க்கம். இவங்க யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹை கிளாஸும் கிடையாது, ரொம்ப லோ கிளாஸும் கிடையாது. அந்த இன்பிட்வீன்ல இருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் பிளேஸ்ல இருக்கக்கூடியவங்களை தான் நம்ம வந்துட்டு நடுவர்க்கம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி வந்துட்டு ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள். இவங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒன்று அவங்க ஒர்க் பண்ணா அவங்களுக்குரிய எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட்ல வந்துட்டு வெல் செட்டில்டா, அவங்க ஒர்க்கு மூலமா வந்துட்டு அவங்கள வந்துட்டு செக்யூர் பண்றது, எக்கனாமிக்கலா செக்யூர் பண்றது, தென் வந்துட்டு அவங்க லைஃப் ஓரியன்டா அவங்கள செக்யூர் பண்றது, தென் வந்துட்டு அவங்களுடைய மணி ஓரியன்டா வந்துட்டு அவங்களை செக்யூர் பண்றது, எவ்ரிதிங் வந்துட்டு அந்த ஒர்க்கிங் கிளாஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு பீப்புள் தான் வந்துட்டு 4வதா இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி ஆஃப் கிளாஸ் இருக்கு. அடுத்தது பார்த்தா அப்படின்னா லோயர் கிளாஸ் பீப்புள். அந்த லோயர் கிளாஸ் அப்படின்றதான் வந்துட்டு 5th கேட்டகரி ஆஃப் கிளாஸ். அந்த லோயர் கிளாஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்துட்டு அன்றாட வேலையை பார்க்கக்கூடியவர்கள், அதாவது டெய்லி வேஜ் ஏர்னரா இருக்கக்கூடியவங்க, தினசரி கூலி வாங்கக்கூடியவங்க, இல்லைன்னா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஒரு புவரஸ்ட் கேட்டகரியில இருக்கக்கூடிய பீப்புள் தான் வந்துட்டு நம்ம ஒரு லோயர் கிளாஸ் அப்படின்ற கேட்டகரியில வந்துட்டு பிரிச்சிருக்கோம். ஏன்னா இதுல இந்த 5 இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதுல எது இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட். ஸோ எக்கானமி தான் வந்துட்டு நம்மளுடைய சோசியல் ஸ்டேட்டஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணுது. அதான் கார்ல் மார்க்ஸ் வந்துட்டு சிம்பிளா ஒரு டெஃபினிஷன் வந்துட்டு கொடுத்துட்டு இருப்பாரு. எக்கானமி இஸ் டிட்டர்மைன் டு ஆல். அதாவது பொருளாதாரம் தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. பொருளாதாரத்தின் அடிப்படையில தான் ஒரு மனிதன் வந்துட்டு அவனுக்குரிய ஸ்டேட்டஸ் வந்துட்டு கிரியேட் ஆகுது அப்படின்றத வந்துட்டு அவர் சிம்பிளா டிஃபைன் பண்ணிட்டு போயிருப்பாரு. நம்ம கேட்கலாம், சார் நான் நல்லா படிச்சிருக்கேன், அப்ப அது வந்துட்டு எனக்கு ஸ்டேட்டஸை கொடுக்காதா? டெஃபினட்டா அது ஸ்டேட்டஸ் கொடுக்கும். பட் அட் த சேம் டைம் நம்ம படிச்சிருக்கேன் அப்படின்றதுக்காக வந்து நான் வேலைக்கே போகல அப்படின்னா வந்துட்டு அது என்னோட ஸ்டேட்டஸை கீழே கொண்டு வந்துடும். யாரையும் அவன் படிச்சிருக்கான் பட் வேலையே போகாம தண்டமா ஊர்ல சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்ப என்னன்னா நம்ம ஸ்டேட்டஸ் அப்படின்றது ஹவு மச் வி ஆர் ஏர்னிங், நம்ம என்ன மாதிரியான அடிப்படையில் எவ்வளவு ஏர்ன் பண்றோம், பொருளாதார அடிப்படையில் வந்து நம்ம எவ்வளவு செக்யூர்டா இருக்கோம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்மளுடைய கிளாஸ் அப்படின்றதே வந்துட்டு டிட்டர்மின் பண்ணப்படும். பட் கேஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அங்க பொருளாதாரம் அப்படின்றது வந்துட்டு ஒரு பெரிய லெவல்ல இருந்தாலும் அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய தொழில்முறைகளை சார்ந்து 4 பிரிவுகளின் அடிப்படையில வந்துட்டு ஒரு பிரிவை வந்துட்டு உருவாக்கி வச்சிருக்குது, ஒரு ஈக்குவாலிட்டியை வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்குது, ஒரு சோசியல் டிஸ்கிரிமினேஷன் வந்துட்டு கிரியேட் பண்ணிடுது. ஆனா கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 கேட்டகரிஸ் ஆஃப் கிளாஸ் அப்படின்றது வந்துட்டு இருக்கு. அதுல ஹை கிளாஸ் பீப்புள், அடுத்தது பாத்தீங்கன்னா ஹை அண்ட் மிடில் கிளாஸ், அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ், அடுத்து ஒர்க்கிங் கிளாஸ், அடுத்து வந்துட்டு லோயர் கிளாஸ். இந்த 5 விதமான கேட்டகரி. இந்த 5 கேட்டகரி ஆஃப் கிளாஸ்லயுமே வந்துட்டு ஒரே ஒரு பாயிண்ட்டை தான் நம்ம மென்ஷன் பண்ணி வர்க்கம் அப்படின்றத டிஃபைன் பண்றோம். பொருளாதாரம் அப்படின்ற ஒரே ஒரு கேட்டகரியை வச்சுதான்.
ஏன்னா எல்லாத்துக்குமே இன்னைக்கு எக்கனாமி அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கல்வி, எக்கானமி இல்லை அப்படின்னா என்னால் கல்வி கற்றுக்கிறதுக்கான சூழல் கிரியேட் ஆகாமல் போகுது. என்னுடைய திருமணம், எக்கானமி இல்லை, அவர் வந்துட்டு எவ்வளோ ஏர்ன் பண்றாரு, அவர் என்ன சம்பளம் வாங்குறாரு அப்படின்ற பேஸ் பண்ணி தான், அவருடைய பொருளாதார நிலையை பேஸ் பண்ணி தான் அவருக்குரிய மேட் அப்படின்றது வந்துட்டு தீர்மானிக்கப்படுது, அவருக்குரிய பெண் அப்படின்றது வந்துட்டு கிரியேட் பண்ணப்படுது. எனக்கு அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய விவாதமே போகும். ஏன்னா எதிர்பார்ப்புகள் அப்படின்றது பொருளாதாரத்தின் அடிப்படையில் கார் இருக்கணும், வீடு இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், பைக் வச்சிருக்கணும், எவ்ரி திங் வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் ஹைலி என்ன சொல்றது அட்வான்ஸ்டா நம்ம போயிட்டு இருக்கோம். அதோடைய டிமாண்ட் அப்படின்றது இருக்கு. அது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பொருளாதாரம் சார்ந்த எக்கானமிக்கல் ஆஸ்பெக்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஏன்னா ஒரு எக்கானமி அப்படின்றது இல்லை அப்படின்னா ஒருத்தனுடைய வாழ்க்கையை நீங்க ஒரு ஸ்டேட்டஸ் ஓரியன்டா கன்வெர்ட் பண்ணவே முடியும். ஏன்னா இப்ப ஒருத்தர் நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்காரு அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் திங் எதை பார்த்து சொல்லுவோம், அப்ப அவர் வந்துட்டு என்னப்பா காரு பங்களான்னு பயங்கரமா இருக்காரியா அப்படின்னா, அந்த காரு பங்களா அப்படின்றதே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்கல் ஓரியன்டட் ஸ்டேட்டஸ் தான். அவர்கிட்ட பொருளாதாரம் இருக்கிறதுனாலதான் வந்துட்டு அவர் காரையோ பைக்கையோ வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்காரு. அதர்வைஸ் வந்துட்டு எக்கானமி இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த இடத்துல we could not create any kind of social status to the human beings. எந்த விதமான சோசியல் ஸ்டேட்டஸையும் வந்துட்டு நம்மளால உருவாக்கவே முடியாது. அப்ப ஒரு எக்கானமி அப்படின்றதான் வந்துட்டு கிளாஸ்ல இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் கிளாஸ் அப்படின்றது. ஒரு வர்க்கம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா சமூக அந்தஸ்து சார்ந்தது. அந்த சமூக அந்தஸ்து ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் அப்படின்றது எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னா நீங்க உங்களுடைய எக்கானமி லெவல் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்துட்டு சோசியல் ஸ்டேட்டஸ் அப்படின்றதை கிரியேட் பண்ணுது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நீங்க இதுல கேஸ்ட்ல பாத்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும். இந்த கட்டுப்பாடுகள் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இப்போ இந்த ஒரு வில்லேஜ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நீங்க இந்த பகுதிக்கு வரணும், நீங்க இந்த பகுதிக்கு வரக்கூடாது, நீங்க இந்த கோயிலுக்கு போகணும், இந்த கோயிலுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டோம், நீங்க இந்த வீதிகளில் வந்து நடக்கக்கூடாது, நீங்க வந்துட்டு தோல்ல தூண்டு போட்டு நடக்கக்கூடாது, நீங்க வந்துட்டு வேஷ்டியை வந்துட்டு தூக்கி கட்டி நடக்கக்கூடாது, இந்த மாதிரியான நிறைய விதிமுறைகள் வந்துட்டு கேஸ்ட்ல வந்துட்டு இருக்கும். ஆனா நீங்க கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்க வந்துட்டு தெர் இஸ் நோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஒய் வி ஆர் சேயிங் தெர் இஸ் நோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இன் கிளாஸ் அப்படின்னு சொன்னா இங்க பொருளாதாரத்தின் அடிப்படையில தான். என்கிட்ட பணம் இருந்துச்சு அப்படின்னா நீ யாருங்க என்னை வந்துட்டு இந்த கோயில் வரக்கூடாதுன்னு சொல்றது, நானே ஒரு கோயில் கட்டுறேன், அப்ப எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் அப்படின்றது வந்துட்டு இருக்கும். நீங்க யாருங்க என்னை வந்துட்டு இந்த ஸ்கூலுக்குள்ள வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க, நான் இந்த ஊரை விட்டுட்டு நான் வேற ஊர்ல போயிட்டு நல்ல ஒரு ஸ்கூல்ல போய் படிச்சுக்கிறேன், நான் வந்துட்டு ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் போறேன், ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு போறேன், இல்லைன்னா வந்துட்டு பக்கத்துல இருக்க ஸ்டேட்ல போயிட்டு நான் படிச்சுக்கிறேன். எக்கானமி அப்படின்றது வந்துட்டு உங்களை நம்மளை வந்துட்டு உயர்வான நிலைக்கு வந்துட்டு கொண்டு வரும். அப்ப இங்க வந்துட்டு we could not follow any kind of rules and regulations in the aspect of social discrimination, social inequality. இந்த ஆஸ்பெக்ட்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணவே மாட்டோம். இங்க என்ன அப்படின்னா என்கிட்ட பொருளாதாரம் இருக்கு, நீ என்னை ஒரு இடத்துக்கு அலோவ் பண்ணலையா, என்னோட பொருளாதாரத்தை வச்சு நான் இன்னொரு இடத்துல எந்த இடத்துல நீ அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்னியா அதே மாதிரியான ஒரு இடத்த நான் வந்துட்டு உருவாக்குறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்துட்டு இங்க எதுவுமே நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். ஏன் ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னா என்கிட்ட பொருளாதாரம் இருக்கு, நான் எக்கனாமிக்கலா வந்துட்டு வெல் செட்டில்டா இருக்கேன். வந்துட்டு இப்ப நீ வந்துட்டு இந்த வீதிக்குள்ள நான் நடக்க வரக்கூடாதுன்னு சொல்றியா, சரி ஓகே, நான் வந்துட்டு இந்த ஊர்ல இல்லை, நான் வந்துட்டு இன்னொரு வீட்டுல போயிட்டு நல்லா இதை விட பெரிய வீடை வாங்கிட்டு நான் செட்டில்ட் ஆகுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ட் கிரியேஷன் வந்துட்டு நம்ம எங்க கொடுக்க முடியும் அப்படின்னா எக்கனாமிக்கலா வெல் செட்டில்டா இருந்தா மட்டும் தான் கொடுக்க முடியும். இப்ப ஏன் வந்துட்டு சோசியல் டிஸ்கிரிமினேஷன் அதிகமா இருக்கு, ஏன் வந்துட்டு சப்ரஷன்ஸ் அதிகமா இருக்கு, ஏன் கேஸ்ட் ரிலேட்டடான டாமினேஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா டிபெண்டன்சி அப்படின்றது இருக்கு கேஸ்ட்ல வந்துட்டு. ஏன்னா நீங்க ஒருத்தர் வந்துட்டு ஒரு விஷயத்துக்கு நீங்க அவரை சார்ந்து இருக்கும்போது அவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம அப்படியே ஒபே பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன்னா அவர் என்ன சொல்றதுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ்ட் டாமினேஷன் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்துட்டு இன்னொரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்துட்டு சார்ந்துதான் இருக்காங்க, வேலை வாய்ப்புக்கு சார்ந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்டாங்க. அவங்களுடைய கம்பெனில தான் நம்ம போய் வேலை பார்த்தாங்க, அவங்களுடைய தோட்டத்துல தான் நம்ம போய் வேலை பார்த்தாங்க, அவங்களுடைய வீட்டுல தான் நம்ம போய் ஒர்க் பண்ணி ஆகணும். அப்ப அப்படி அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது நாம அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு கேஸ்ட் டாமினேஷன் இருக்கும், சப்ரஷன்ஸ் இருக்கும், சோசியல் டினைல் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் இருக்கும். பட் இங்க கிளாஸ் ஓரியன்டா பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது எதுவுமே வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஏன் அப்படின்னா நான் அஸ் இண்டிவிஜுவலா ஐ எம் வெல் செக்யூர்டு
ஃபேமிலியா இருக்கேன், வெல் செக்யூர்டு ஹியூமன் பீயிங்கா இருக்கேன். என்ன அடிப்படையில நான் வெல் செக்யூர்டு ஹியூமன் பீயிங்கா இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட்ல நான் வெல் செக்யூர்டா இருக்கேன். நல்லா வந்துட்டு ஒரு சேலரி ஏர்ன் பண்றேன். இப்போ நான் வந்துட்டு ஒரு 50,000 சேலரி ஏர்ன் பண்றேன் அப்படின்னா வந்துட்டு என்னை யாரும் வந்துட்டு டாமினேட் பண்ண முடியாது. அவர் என்ன சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம். அப்போ வந்துட்டு நம்ம அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்துட்டு நம்ம இங்க எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்காது. இங்க வந்துட்டு என்னை தடை பண்ணவே முடியாது. இங்க என்னன்னா இப்ப நான் ஒரு கோவிலுக்கு போறேன், ஒரு என்கிட்ட எக்கனாமிக்கலா இல்லை அப்படின்னா வந்துட்டு என்னை வெளியில் நிப்பாட்டுருவீங்க. இப்போ கோவிலுக்கு போறோம் அப்படின்னா 100 ரூபா கட்டி போற இடத்துல நான் 1000 ரூபா கொடுத்து பக்கத்துல போய் நின்று சாமியை கும்பிட்டு வந்துருவோம். அவ்வளவுதான். இன்னைக்கு அந்த மாதிரியான சிஸ்டம் தான் ஓடிட்டு இருக்கு. அப்போ வந்துட்டு தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். அந்த கோயிலுக்குள்ள போறதுக்கு வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது இல்லை. பணம் இருக்கு. நான் வந்துட்டு ஒரு 500 கிலோ தங்கத்தை கொண்டு போய் கடவுளுக்கு செலுத்துறேன் அப்படின்னா கடவுள் சிலைக்கு முன்னாடி நின்று என்னால அதை செலுத்திட்டு வர முடியும். அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட் அதுதான் நம்ம வந்துட்டு வர்க்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது என்னன்னா எக்கனாமிக்கலா வந்துட்டு ஒரு சோசியல் ஸ்டேட்டஸை கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஒரு சிஸ்டத்தை தான் வந்துட்டு நம்ம கிளாஸ் அப்படின்னு சொல்றோம். அதுல வந்துட்டு நம்ம எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் ஃபாலோ பண்ணணும், இவங்க சொல்றத வந்துட்டு நம்ம அப்படியே ஒபே பண்ணணும் அப்படின்ற மாதிரியான சிஸ்டமேட்டிக்கலா எந்த காரணங்களும் வந்துட்டு அதுல இருக்கிறதா இல்லை. ஏன்னா யாரும் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ண மாட்டான். என்கிட்ட நான் பணம் இருக்கு, நான் ஏன் நீ சொல்றதை கேட்கணும்? சிம்பிளி வி கேன் ஆஸ்க் தட் கொஸ்டின். எல்லாருக்குமே வந்துட்டு அந்த கொஸ்டின் அப்படின்றது வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்ட்ல வந்து நம்ம பார்த்தோம். அதாவது அந்த கலப்பு திருமணம் இன்டர்காஸ்ட் மேரேஜ் அப்படின்றது வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹாபிட்டடா இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆனா கிளாஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட்ல ஒரு மேரேஜ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பொருளாதார அடிப்படையில தான் வந்துட்டு இங்க தீர்மானிக்கப்படுது. ஏன்னா இப்ப என்கிட்ட நல்லா பணம் இருக்கு, நல்லா படிச்சிருக்கான் அப்படின்னா வந்துட்டு இமீடியட்டா வந்துட்டு இன்னைக்கு அந்த கேஸ்ட்ன்றது வந்துட்டு ஓரளவுக்கு நாட் 100% ஒரு சம்வாட் டெவலப்மெண்ட் அப்படின்றது இருக்கு. ஓகே, பையன் படிச்சிருக்கான், நல்ல வேலையில இருக்கான், இதை விட என்ன வேணும்? ஓகே, ஒய் வி ஆர் ஃபாதர் அபவுட் தேர் கேஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்போ என்னன்னா இங்க ஒரு திருமணம் அப்படின்றது அங்க கலப்பு திருமணத்தை அக்செப்ட் பண்ணிக்கிற மாட்டாங்க. இங்க இன்டர்காஸ்ட் மேரேஜை வந்துட்டு ஸ்லோலி தே கேன் அக்செப்டட் பிகாஸ் தேர் பொலிட்டிக்கல் கண்டிஷன். அவங்களுடைய பொருளாதாரத்தின் அடிப்படையை மையப்படுத்தி அவங்க பொருளாதாரத்தின் அடிப்படையில வந்துட்டு திருமணத்தை வந்துட்டு நீங்க ஜாதி மறுப்பு திருமணமாவோ அல்லது கலப்பு திருமணமாவோ இன்டர்காஸ்ட் மேரேஜ்னு சொல்லக்கூடிய அந்த கலப்பு திருமணத்தையே வந்துட்டு ஏத்துக்கிறக்கூடிய சூழல் வந்துட்டு கிரியேட் ஆயிட்டு இருக்கு. எதன் அடிப்படையில இந்த சூழல் வந்துட்டு கிரியேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இட்ஸ் பியூர்லி தேர் சோசியல் ஸ்டேட்டஸ். சமூகத்தில் இருக்கக்கூடிய அவங்க அந்தஸ்தை பேஸ் பண்ணி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்றோம், ஒரு பிசினஸ் மேன் இருக்காரு, பிசினஸ் மேன்கிட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கேஸ்ட் அப்படின்னு கேட்டு நம்ம பண்ண மாட்டோம். ஒரு ஆக்டர் இருக்காரு, நல்ல கோடி கோடியா சம்பாதிக்கிறாரு, இல்ல ஒரு பெரிய பொலிட்டீஷியன் இருக்காங்க, இல்லைன்னா வந்துட்டு ஒரு பெரிய பிசினஸ் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க, இல்லைன்னா வந்துட்டு ஒரு பெரிய அட்வொகேட் இருக்காங்க, பெரிய லாயர் இருக்காங்க, இல்லைன்னா பெரிய நீதிபதிகள் இருக்காங்க. அவங்க எல்லாம் போயிட்டு ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா வந்துட்டு எக்கனாமிக்கல் அவங்களுடைய சோசியல் ஸ்டேட்டஸ் அப்படின்றது வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கவரிங் ஃபேக்டரா இருக்கு, நம்மளை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டரா இருக்கு. அவர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பொலிட்டிஷியனா இருக்காங்க, எம்பியா இருக்காங்க, எம்எல்ஏவா இருக்காங்க, இல்லைன்னா வந்துட்டு ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அந்த இடத்துல நம்ம அவங்களுடைய சோசியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்றதான் பாக்குறோமே தவிர அவங்க என்ன மாதிரியான சமூகத்தை சார்ந்தவர்கள், எந்த பின்புலத்துல இருந்து வந்தாங்க அப்படின்றதான் நம்ம ரெகக்னைஸ் பண்றது. அப்ப ஆட்டோமேட்டிக்கலா என்ன அப்படின்னா இந்த மேரேஜ் ஓரியன்டான அந்த தன்மைகள் வந்துட்டு ஸ்லோலி வந்துட்டு தே கேன் சேஞ்ச். ஒரு குறிப்பிட்ட தன்மையில வந்துட்டு அது வந்துட்டு மாற்றத்தை வந்துட்டு நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு பெரிய வேறுபாடு, டிஃபரன்ஸ் பிட்வீன் கேஸ்ட் அண்ட் கிளாஸ்ல இருக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சோசியல் ஸ்டேட்டஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். மறந்த பிணைப்பு அப்படின்றது இருக்கு. இங்க எதை பேஸ் பண்ணி நம்ம வர்க்கம் அப்படின்றத கிரியேட் பண்றோம் அப்படின்னா நீங்க ஒரு சமூகம் அந்தஸ்து சோசியல் ஸ்டேட்டஸை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு வர்க்கம் அப்படின்றத வந்துட்டு கிரியேட் பண்றோம். இப்போ வந்துட்டு ஒரு டீச்சர் அப்படின்றது வந்துட்டு ஃபர்ஸ்ட் திங் டீச்சரா இருக்காங்களா அப்படின்றது அந்த டீச்சர் அப்படின்றதே வந்துட்டு இட் வில் கிரியேட் அ சோசியல் ஸ்டேட்டஸ். ஒருத்தர் வந்துட்டு ரூரல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸரா இருக்காரா, இட் வில் கிரியேட் அ சோசியல் ஸ்டேட்டஸ். ஒருத்தர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்களா, இட் வில் கிரியேட் அ சோசியல் ஸ்டேட்டஸ். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்களா, இட் வில் கிரியேட் அ சோசியல் ஸ்டேட்டஸ். ஒரு டைரக்டரா இருக்காங்களா, இல்லை வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேனா இருக்காங்களா, இல்லை வந்துட்டு ஒரு அட்வொகேட்டா இருக்காங்களா, இல்லை ஒரு ஏதாவது ஒரு பெரிய வேலையில இருக்கக்கூடியவங்களா இருக்காங்களா, இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்ல வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. ஒரு தாசில்தாரா இருக்காங்க, இல்லை வந்துட்டு ஒரு ஆர்ஐயா இருக்காங்க, ஒரு விஓவா இருக்காங்க,
இல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா வேரியஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா வந்துட்டு ஒரு ஈவன் ஒரு ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னா அவங்க என்ன ஒர்க் பண்றாங்க அப்படின்றது வந்துட்டு இட் வில் கிரியேட் அ ஸ்டேட்டஸ் டு த பர்டிகுலர் பர்சன். அந்த மனிதனுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சமூக அந்தஸ்தை வந்துட்டு கிரியேட் பண்ணும். ஆனா இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜாதியில பாத்தீங்கன்னா அவங்க தொழில்முறைகளை சார்ந்து நம்ம அவங்க வந்துட்டு பிரிச்சு வச்சிருக்கோம். அவங்கள வந்துட்டு ஒரு பாகுபாடு காட்டுறான், அவங்களும் வந்துட்டு ஒரு வேறுபாட்டை வந்துட்டு உருவாக்கி காட்டுறான். ஆனா இங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சமூக அந்தஸ்து, சோசியல் ஸ்டேட்டஸை பேஸ் பண்ணி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட்ல இருக்கக்கூடிய தன்மையை வச்சுதான் நாம அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெகக்னேஷன் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஃபைனலா சுதந்திர ஒரு போக்கு, அதாவது ஃப்ரீடம். ஃப்ரீடம் அப்படின்றது எதோ ஆஸ்பெக்ட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க கேஷ்ல பாத்தீங்கன்னா தெர் இஸ் நோ ஃப்ரீடம். அவங்க வந்துட்டு ஃப்ரீடம் அப்படின்றது வந்துட்டு அதிகமா இருக்கிறதே இல்லை. அஸ் அ சப்ரஸ்டு பீப்புளா வந்துட்டு என்ன சொல்றாங்களோ அதை வந்துட்டு அப்படியே ஒபே பண்ண வேண்டியதா இருக்கு. அப்பர் கேஸ்ட் பீப்புள் வந்துட்டு என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ஒபே பண்றாங்க. இப்ப சில ஏரியாலாம் பாத்தீங்க அப்படின்னா ஓட்டு போடுறதுக்கு அலோவ் பண்ணல அப்படின்னா ஏன் அலோவ் பண்ண மாட்டாங்க? அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்கணும். ஆனா ஓட்டு போடுறது அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் ஃப்ரீடம், இட்ஸ் வந்துட்டு ரைட்ஸ் ஃபார் ஆல் த ஹியூமன் பீயிங்ஸ். ஆனா இங்க என்னவா இருக்கு அப்படின்னா அதை அந்த ரைட்ஸை வந்துட்டு டினை பண்றாங்க. ஆனா கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் வந்துட்டு இருக்கும். யூ ஆர் த டெசிஷன் மேக்கர், யூ ஆர் த ரைட் ஹோல்டர், யூ ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் திங்கிங், யூ ஆர் டெவலப்பிங் யுவர் லைஃப். உங்களை நீங்க மேம்படுத்தணும் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு தான் வந்துட்டு அந்த தன்மை இருக்கு. நீங்க வந்துட்டு ஃப்ரீடமா இருக்கலாம், எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இங்க வந்துட்டு இவர் சொல்றதை ஃபாலோ பண்ணணும், அவர் சொல்றதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன், அந்த ஒரு தடைகள் எதுவுமே வந்துட்டு இங்க இருக்காது. அப்ப என்னன்னா ஏன் வந்துட்டு ரொம்ப ஃப்ரீடமா ஒரு இண்டிவிஜுவல் ஒரு அவருடைய சுதந்திரமா திங்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலா அது நிறைய விதமான டெவலப்மெண்ட்டை வந்துட்டு கிரியேட் பண்ணும். என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்கல் ஓரியன்ட் டெவலப்மெண்ட் கிரியேட் பண்ணும், எஜுகேஷனல் ஓரியன்ட் டெவலப்மெண்ட் கிரியேட் பண்ணும், பொலிட்டிக்கல் ஓரியன்ட் டெவலப்மெண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணும், தென் வந்துட்டு இண்டிவிஜுவல் ஓரியன்டான டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு கிரியேட் பண்ணும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கலா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா வி ஹாவ் சம் ஃப்ரீடம். இப்போ ஒருத்தர் வந்துட்டு நான் என்னை ஃப்ரீயா ஒர்க் பண்ண விட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அஸ் அ டீச்சர் எனக்குள்ள என்ன நாலேஜ் இருக்கோ அதை நான் எக்ஸ்போஸ் பண்ண முடியும். இப்போ நான் எனக்கு ஏதாவது ஒர்க் பண்ண போறேன், ஆனா என்னோட பக்கத்துல இருக்கிறவர் வந்துட்டு இல்ல இது சரியா இல்லை, இதை ஏன் நீங்க எப்படி பண்ணல, இதை அப்படி பண்ணிடலாமே, இதை எப்படி பண்ணிடலாமே அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு நம்ம உள்ள கொண்டு வரும்போது நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்றது வந்துட்டு ஸ்பாயில் ஆகிட்டே இருக்கும். இண்டிவிஜுவாலிட்டி வந்துட்டு கீழே போயிட்டே இருக்கும். அப்போ ஒன்ஸ் we can prove our individuality, we can prove our quality, we can prove our knowledge, we can prove our talent, potentiality, skill அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கலா we have some kind of freedom. ஸோ நீங்க கேஷ்ல பாத்தீங்கன்னா there is no freedom. அங்க வந்துட்டு ஒபே த ஆர்டர் மாதிரி தான் இருக்கும். நீங்க இதை பண்ணணும் அப்படின்னா பண்ணணும். ஏன்? பிகாஸ் ஏன் வந்துட்டு அதை நம்ம பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னா டிபெண்டன்சி, நம்ம அவங்கள சார்ந்து இருக்கிறதுனாலதான் வந்துட்டு அவங்க சொல்றத வந்துட்டு நம்ம அப்படியே வந்துட்டு ஒபே பண்றோம். இங்க வந்துட்டு சார்பு தன்மை அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு இதா இருக்கும். எனக்கு ஒரு கம்பெனில பிடிக்கலையா, ஐ ஹாவ் அ நாலேஜ், ஐ ஹாவ் அ பொட்டன்ஷியாலிட்டி, ஐ ஹாவ் அ எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஐ ஹாவ் அ எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் கண்ட்ரோலிங் மேன் பவர், ஐ ஹாவ் அ பொட்டன்ஷியாலிட்டி ஃபார் கிரியேட்டிங் நியூ ஐடியாஸ், நியூ நாலேஜ், நியூ டெவலப்மெண்ட், நியூ ஸ்கீம்ஸ். இதெல்லாம் இருக்குது அப்படின்னா என்னால ஈஸியா இன்னொரு கம்பெனிக்கு வந்துட்டு மூவ் ஆகி போக முடியும். இப்போ நான் ஒரு காலேஜ்ல ஒர்க் பண்றேன், ஒரு இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றேன், இல்லை வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றேன் அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன்ல எனக்கு வந்துட்டு பிடிக்காம இருக்கு, என்னை வந்துட்டு அவங்க சப்ரஸ் பண்ண பாக்குறாங்க, என்னை வந்துட்டு இப்போ இதுல கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 5 விதமான பிரிவுகள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இங்க பழக்க வழக்கங்கள், மரபுகள் சார்ந்த தன்மைகள் வந்துட்டு அதிகமா ஃபாலோ பண்றாங்க. இங்க வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்றது இல்லை. அதே மாதிரி பாத்தீங்க அங்க ஒரு கலப்பு திருமணம் சார்ந்த முறைகளை வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. பட் ஹியர் திருமணம் வந்துட்டு எதன் அடிப்படையில் இருக்கு அப்படின்னா தேர் எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட்ல தான் வந்துட்டு மேரேஜ் அப்படின்றதே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அங்கன்னா ஒரு ரிலிஜன் அப்படின்றதோடைய கனெக்டிவிட்டி அப்படின்றது கேஸ்ட்ல இருக்கு. ஹியர் தெர் இஸ் நோ கனெக்டிவிட்டி பிட்வீன் ரிலிஜன், அதாவது சமூகம் சார்ந்த ஒரு பிணைப்பு அப்படின்றது வந்துட்டு இங்க கிடையாது. இங்க என்ன அப்படின்னா சமூக அந்தஸ்து தான் வந்துட்டு முக்கியமா இருக்கு. சோசியல் ஸ்டேட்டஸ் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா
சோசியல் ஜஸ்டிஸ் வந்துட்டு மறுக்கப்படுது, சமூக நீதி வந்துட்டு மறுப்பு இருக்கு. அவங்களுக்கு எஜுகேஷனலா இருக்கலாம், இல்லை எக்கனாமிக்கலா இருக்கலாம், இல்லை ரிலீஜியஸ் ஓரியன்டா இருக்கலாம், இல்லை வந்துட்டு பொலிட்டிக்கல் ஓரியன்டா இருக்கலாம். சமூக நீதி மறுக்கப்படும் போது ஆட்டோமேட்டிக்கலா இட் வில் கிரியேட் அ மெனி ப்ராப்ளம்ஸ் டு த பீப்புள். அப்போ என்ன மாதிரியான ப்ராப்ளம் ஏற்படும் அப்படின்னா, அவங்களுக்குள்ள வந்துட்டு சின்ன மியூச்சுவலா வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிடும், ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகளை வந்துட்டு உருவாக்கும். பட் ஹியர் ஃப்ரீடம் அப்படின்றது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ரோல் வந்துட்டு பிளே பண்ணுது. நீங்க அஸ் அ ஹியூமன் பீயிங்கா யூ ஆர் த ரைட் ஹோல்டர். உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன உரிமைகள் தேவையோ அதை நீங்க வந்துட்டு ஈஸியா பேஸ்ட் அப்பான் யுவர் சோசியல் ஸ்டேட்டஸ் மூலமா, பேஸ்ட் அப்பான் யுவர் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் மூலமா உங்களால ஈஸியா உங்களுடைய லெவலை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிற முடியும், உங்களோட வாழ்க்கையை வந்துட்டு மேம்படுத்திக்கிற முடியும். பட் அங்க பாத்தீங்க அப்படின்னா மக்கள் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அவங்க தோட்டத்துல வேலைக்கு போறதா இருக்கலாம், அவங்க ஃபேக்டரியில போய் வேலைக்கு போறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சமூக டிஃப்ரெண்ட் வந்துட்டு கேஸ்ட் அண்ட் கிளாஸ்ல வந்துட்டு இருக்கு. இதுல இன்னைக்கு நம்ம பார்த்துருக்க என்ன கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது வரைக்கும் கேஸ்ட் அண்ட் கிளாஸ் அப்படின்ற 2 கான்செப்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், கிரியேட் ஆச்சு. அந்த வேர்டுக்குரிய மீனிங் என்ன, அதுல இருக்கக்கூடிய அந்த சதுர்வர்ணா சிஸ்டம், அதுல வந்துட்டு 4 விதமான சதுர்வர்ணா சிஸ்டம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். பிராமின், சத்ரியாஸ், வைசியாஸ், சூத்ராஸ் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அதோட டெஃபினிஷன்ஸ் வந்துட்டு பார்த்துருக்கோம். நிறைய டெஃபினிஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுல பர்டிகுலரைஸா நம்ம வந்துட்டு 2 டெஃபினிஷன் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்துட்டு ஜிஹெச் கூலியோட டெஃபினிஷன், அதே மாதிரி லிமிடேஷன்ஸ், அதனுடைய வரையறை எந்த மாதிரி இருக்கு, ரிலீஜனுக்கும் கேஸ்டுக்கும் என்ன மாதிரியான கனெக்டிவிட்டி இருக்கு அப்படின்றத பார்த்துருக்கோம். தென் இங்க இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டி, தொழில் சார்ந்த பிரிவுகள் முறைகள், அப்புறம் திருமண வரையறைகள், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேஸ்ட் அப்படின்றதுல இருக்கு. அடுத்ததா இந்த கேஸ்ட் அண்ட் கிளாஸுக்குள்ள இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு ஜாதி வர்க்கத்துக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, கிளாஸ் அப்படின்னா என்ன, அதாவது இந்த வர்க்கம் அப்படின்னா என்ன, அதனுடைய மீனிங் என்ன, அதனுடைய டெஃபினிஷன்ஸ் என்ன, அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதனுடைய தன்மைகள் என்ன அப்படின்றதான் வந்துட்டு we can discuss in the next class. Okay, thank you so much. நன்றி.